ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் பார்க்க போகிறோம். எப்படின்னா, வேஸ்ட்டாக தூக்கி போடுற அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில் இருக்குல்ல, நம்ம அக்ரிலிக் பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாட்டிலை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்ல, அந்த பாட்டிலை எப்படி ரியூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் ரியூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 2 ஐடியாஸ் போட்டிருக்கோம். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா தான். அதாவது நம்ம அக்ரிலிக் பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சு எப்படி ரியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அக்ரிலிக் பாட்டிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 ஐடியா வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து மார்னிங் தீம்லேயும், நெக்ஸ்ட் ஐடியா வந்து நைட் தீம்லேயும், அந்த மாதிரி 2 ஐடியா வச்சுருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கலர் மேலே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கீழே வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சரியா? சென்டரில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, அந்த ரெட் அண்ட் எல்லோ வந்து 2 மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மர்ஜ் ஆகுற மாதிரி. சரியா? 2 மிக்ஸ் பண்ணி ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். என்ன, நடுவில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வர மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ சூப்பராக நம்ம நல்லபடியாக பெயிண்ட் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, கீழே வந்து ஒரு வேல்வெளி மாதிரி கீழே வந்து கோடு போட்டுக்க போகிறோம். சரியா? எப்படி வயலுக்கெல்லாம் சுற்றி வேல்வெளி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் ஊர் சைடில் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரில. எங்கள் ஊர் சைடில் அதை வந்து வேல்வெளின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி வேல்வெளி தீமில் வச்சுக்க போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் இருக்க மாதிரி, நிறைய கீழே புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி அதே பிளாக் கலர் வச்சு புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துக்க போகிறோம். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காக்கா, அப்புறம் பறவைகள், அந்த மாதிரி நிறைய பறக்கிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு காக்கா மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு நிலா மட்டும். ஏன்னா இப்போ வந்து சூரியன் மறைய போது, நைட்டுக்கு வந்து நிலா வரப்போகுது. சரியா? ஸோ மேலே வந்து ஒரு நிலா இருக்கிற மாதிரி நிலா வச்சுக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அப்புறம் சுற்றி ஒயிட்டாக டாட் வச்சுக்க போகிறோம். ஸோ பார்க்க சூப்பரான ரிசல்ட் வந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயம் ட்ரை பண்ணாலும் மறக்காமல் என்னோடய ஜிமெயில் ஐடிக்கு அமுச்சு விடுங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அமுச்சு விடுற அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். சரியா? சப்ஸ்கிரைபர்ஸோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு அமுச்சு விடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு மேலே வந்து சும்மா இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் அக்ரிலிக் பாட்டில் வைக்கிறத விட மேலே கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு அழகாக இருக்கும். பார்த்திங்களா? நானும் கொஞ்சம் ஐடியாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஐடியா வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரியா? நானும் கொஞ்சம் ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். சரியா? இந்த வீடியோ வந்து முடிச்சு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இல்லைனா 1 வீக் அப்புறமா அந்த வீடியோ வரும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஐடியாவுக்கு ஓட்டி போயிடலாம். ஸோ செகண்ட் ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டார்க் ப்ளூ அடிச்சுக்க போகிறோம். மேலே ஃபுல்லுமே நம்ம டார்க் ப்ளூ அடிச்சுக்க போகிறோம். டார்க் ப்ளூ அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த டார்க் ப்ளூவும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி அடிச்சுக்க போகிறோம். ஸோ ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட் கலர் வரும்ல, லைட் ப்ளூஷ் கலர் வரும். ஸோ அந்த மாதிரி மொத்தம் சுற்றி நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அங்கே எப்படி வேல்வெளி அந்த மாதிரி தீம் கொடுத்தோமோ, இங்கே வந்து ஒரு பிளான்ட் இல்லை, ஒரு ட்ரீ வரைகிற மாதிரி ஒரு ட்ரீ. சரியா? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரீ வரைய போகிறோம். சரியா? சுற்றி நம்ம பிளாக் கலர் மட்டும் வச்சு நம்ம ட்ரீ வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ட்ரீ வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிலா, கண்டிப்பாக நைட்னா நிலா இல்லாமல் எப்படி, நிலா தானே அழகான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ நிலாவை வந்து வைக்க போகிறோம். நிலாவுக்கு வந்து ஒயிட் கலர் வச்சு நம்ம நிலாவை வச்சுக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பிளாக் கலர் டாட் வச்சோன்னா அது வந்து பார்க்க ஒரு லுக்காக இருந்துச்சு. ஸோ சுற்றி பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் டாட் 2மே வச்சுக்க போகிறோம். அந்த மாதிரி டாட் வச்சதுக்கப்புறம் அந்த லுக் சூப்பராக இருந்துச்சு. இது சிம்பிளான ஐடியா தான். வெறும் ஒரு 3 or 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு
பாட்டில் பெயிண்டிங்கை முடிச்சிட்டோம். ஸோ இந்த 2 ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஐடியாவுக்கும் சேர்த்து நீங்கள் எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 10க்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த 2 ஐடியாவுமே 10 அவுட் ஆஃப் 10 பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம ஒரு குட்டியாக ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துன்னா அது வந்து ரொம்ப அழகாக தெரியும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய ஜிமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ இன்னையோட வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய்.